9ஆம் சங்கீதம் 19வது வசனம். மேற்கொள்ள நினைக்கிற வல்லமைகள், தேவ சபையை, நம்மை, ஸ்தோத்திரம், ஊழியத்தை மேற்கொள்ள நினைக்கிற வல்லமைகள். சங்கீதம் 9 வசனம் 19. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து நாம் இணைந்து வாசிப்போமாக. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இவர்களை மேற்கொள்வதற்கு மனித வல்லமைகள் காத்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, சபையில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற தேவனுடைய ஜனத்தை மேற்கொள்வதற்கு, தேவ மனுஷனை மேற்கொள்ள உலக மனுஷன் காத்திருக்கிறான். இங்கே மனுஷன் என்று சொல்லப்படுவது தேவ மனிதர்களே அல்ல, உலக மனிதர்களை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். தேவ மனுஷன் பலனாய் இருக்கணும். உலக மனுஷன் பலன் கொள்ளக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. உலக மனுஷன் எழும்பினான்னா தேவ மனுஷனுக்கு பிரச்சனை. எங்கெல்லாம் உலக மனிதர்கள், ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாதவங்க எழும்புறாங்களோ அங்கெல்லாம் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை மேற்கொள்ள நினைக்கிற வல்லமைகள்ல முதலாவது வல்லமை என்னன்னா மனுஷ வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனுஷனை நம்பிராதீங்க, மனுஷனை நம்பிராதீங்க. நல்லவன் மாதிரி வந்து, ஸ்தோத்திரம், நல்லவன் மாதிரி வந்து எல்லாமே பாழா போயிடும். ஏவாளை வஞ்சித்தது சர்ப்பம், ஆதாமை வஞ்சித்தது மனுஷியாகிய ஏவாள். ஏவாளை வஞ்சித்தது சர்ப்பம், ஆதாம வஞ்சித்தது சர்ப்பம் அல்ல. அவன் விழாவிலிருந்து எடுத்து எலும்புல உருவாக்கப்பட்ட ஏவாள் மனுஷினால் வஞ்சிக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறது அநேக மனிதர்கள். வஞ்சிக்கப்படுறதுக்கு பிசாசு மனுஷனையே பயன்படுத்துறான். மனுஷர்கள், ஸ்தோத்திரம், அநேகரை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க சொல்றது மலை மாதிரி இருக்கும், நம்ம நம்புவோம், கடைசியில் எல்லாம் பாலா போயிடும். அப்போ நம்மளை மேற்கொள்ள நினைக்கிற முதல் வல்லமை என்ன வல்லமை? மனுஷ வல்லமைகள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வல்லமைகள்? மனுஷ வல்லமைகள். ஸ்தோத்திரம். நீங்க நம்புற மாதிரி பேசுவாங்க. அந்த மனுஷ வல்லமைக்கு அந்த பவர் இருக்கு. நீங்க நம்புற மாதிரி பேசுவாங்க. யூதாஸ் நம்புற மாதிரி பிரதான ஆசாரியன்லாம் பேசி, ஸ்தோத்திரம், 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டாங்க. கடைசியில் போனால் சொல்றாங்க, அது உன் பாடு, எங்களுக்கும் அதுக்கும் தெரியாது. கை கழுவிட்டாங்க. மனுஷன் கை கழுவிடுவான். ஸ்தோத்திரம். பிலாத்துவுக்கு தெரியும் இயேசுவின் இடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று. ஆனால் பிலாத்து என்ன செய்தான்? கை கழுவினான் இயேசுவை. அதனால அவன் சாகிற வரைக்கும் சரித்திரம் சொல்லுகிறது பிலாத்து கை கழுவிட்டே இருந்தானோ. ஏன்னா இருதயம் வாதிக்குது, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று யூதாஸ் வாதிக்கப்பட்டு நான்று கொண்டு செத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை, குற்றமில்லாத இந்த இயேசுவை, இந்த தெய்வத்தை நான் சிலுவையில் அடித்து கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து விட்டேனே, நான் காரணமாகி விட்டேனே என்று பிலாத்து வாதிக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் கை கழுவி கொண்டே செத்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. மனுஷ வல்லமைகள் மேற்கொள்ள நினைக்கிறது. பிலாத்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது இயேசுவை விடுதலையாக்குவதற்கு. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தான். யூதர்களை பிரியப்படுத்துகிறதற்காக அவன் அதிகாரத்தை, ஸ்தோத்திரம், தவறாக பயன்படுத்தினான். இன்னைக்கு மனுஷன் யாரை பிரியப்படுத்துறதுக்காகவது எதையும் தவறா பயன்படுத்துவான். அதான் மனுஷன். யாரையோ ஒரு ஆளை பிரியப்படுத்துறதுக்கு எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்துவான்? தவறா பயன்படுத்துவான். நீங்க மட்டும் கனவு காணாதீங்க.
மனுஷனை நம்பணும், வெட்கப்பட்டு போவோம். ஸ்தோத்திரம். மனுஷன் வேற, தேவ மனிதர்கள் வேற. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்னு பைபிள்ல இருக்கு. மனுஷனோட எங்க சர்ச்சில் இருக்க எல்லாரும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, ஊழியக்காரங்க இல்லை. மனுஷன்னா ஸ்தோத்திரம், இயேசுவோடு உறவு இல்லாதவர்கள். மனிதன்கிற பொதுவான வார்த்தை அதான். ஆனா தேவ மனுஷன் வரும்போது தேவனோடு இருக்கிறவர்கள். இன்னைக்கு பிசாசு என்ன செய்வான்னா, சபையை நம்ப விட மாட்டான், தேவண்டிய மனிதர்களை நம்ப விட மாட்டான், மனுஷனை நம்ப விடுவான். சொந்தக்காரங்க அவங்க தான் முக்கியம், நண்பர்கள் அவங்க தான் முக்கியம். நம்பி நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க, நம்பி நிறைய பேர் வீணாவே போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த மனுஷனும் ஆதாயத்திற்காகத்தான் எதையும் செய்வான். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள கிறிஸ்துவின் வித்து இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு சபையில உண்மையா இருக்கிறவங்களோட ஊழியர் செய்கிறவர்களுக்கு கிறிஸ்து இயேசு கூட இருக்கிறார். அவங்க சிந்த தெளிவாத்தான் இருக்கும். அதனால தான் அவிசுவாசிகளோடு உறவு வேண்டான்னு கர்த்தர் சொன்னார். ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் சிந்தமோ முழுசும் அப்படிதான் இருக்கும். மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். மனுஷன் பலன் கொண்டான்னா ஸ்தோத்திரம், தேவ ஜனத்திற்கு ஆபத்து. தேவ ஜனங்கள் நெருக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். சில நேரம் மனுஷன் நம்மை விட பலவானா இருக்கிறான், நம்மை விட அவனுக்கு அறிவு கூட, நம்மை விட பலன் அதிகம். ஸ்தோத்திரம். இருந்துட்டு போட்டான். ஆனா கர்த்தர் அவர்களுடைய கரத்திற்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, மனித வல்லமைகளுக்கு விலக்கி கர்த்தர் எங்களை காப்பீராக. மனுஷ வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் செய்வீராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மனுஷ வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி செய்வீராக. ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மை பார்க்க வருகிறவங்க, நம்மகிட்ட பேசுற எல்லாரும் நம்ம மேல நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. மறுபடி சொல்றேன், நம்ம பார்க்க வர்றவங்க, நம்மகிட்ட பேசுற எல்லாரும் நம்ம மேல நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. யோபுவை பார்க்க வந்தாங்க அவனுடைய நண்பர்கள். நல்ல எண்ணம் கொண்டவங்களா இல்லை. நீங்க நினைச்சிடக்கூடாது, நம்மகிட்ட பேசுற எல்லாம், நம்மகிட்ட பார்க்குறவங்க, நம்மளை ஸ்தோத்திரம் சந்திக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க, எப்பா தோத்திரம் அப்படின்னு நினைக்காதீங்க. யோபுவை பார்க்க வந்தவங்க எத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க? யாருக்கா தெரியுமா? எத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க? 7 நாள். ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஒண்ணுமே தெரில, அமைதியா இருந்தாங்க, ஒருத்தரும் வாயை திறக்கல. ஸ்தோத்திரம். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கு. வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில உட்கார்ந்துருந்தார். ஸ்தோத்திரம். உங்க கூட இருக்க எல்லாரும் நல்ல எண்ணம் உள்ளவங்கன்னு சொல்ல நம்பிடாதீங்க. அவன் கூடவே உட்கார்ந்தாங்களாம் 7 நாள் தரையில. அவன் பெரிய சோஃபா கம்ஃபர்ட்டா மெத்தையெல்லாம் விட்டுட்டு 7 நாள் எங்க கிடக்கான்? சத்தமா சொல்லுங்க. தரையில கிடக்கான். இவன் கூட புழுதியில. வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்து கிடக்கிறான். இவனுக்கு வழி இல்லை, அவங்க வழி இல்லாம இல்லை, யோபுவுக்காக இருக்கிறாங்க. இரவு பால் உட்கார்ந்தோன்னே இப்ப யோபுவுக்கு என்ன வருது? எப்பா நல்ல நண்பர்கள்பா. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஆள் கிடைக்கணும். 7 நாள் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நம்ம கூடவே கிடக்கிறானப்பா அப்படின்னு நினைச்சு முடிக்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். யோபு 4ஆம் அதிகாரத்திலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு பூரா இவனுக்கு உன்னால இப்படி அப்படி இவனை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க. மனுஷ வல்லமை மேற்கொள்ள பார்க்குது யோபுவை. கர்த்தர் தான் முடிவில் ஜெயம் எடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அமைதியா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, பேச ஆரம்பிச்சாதான் தெரியும் மனுஷனுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள். சிலர் பேச்சிலே தெரிஞ்சிடும் நம்ம மேல எவ்வளோ பொறாமையா இருக்கிறாங்க,
எவ்வளோ கட்டுப்புல இருக்கிறான் மனுஷங்கிறத அவன் பேசும்போதே என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் நம்மை காப்பாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை மேற்கொள்ள நினைக்கிற மனுஷ வல்லமைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களை விலக்கி காப்பீராக. எங்கள் குடும்பத்தை காப்பீராக, எங்கள் சபையை காப்பீராக, எங்கள் ஊழியத்தை காப்பீராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனுஷ வல்லமைகள் மேற்கொள்ள பார்க்கிறது. ஸ்தோத்திரம். 7 நாள் இவன் கூட உட்காந்து இவன் என்ன செய்கிறானோ அதான் செய்கிறாங்க. இவனுக்கு அரை வயிறு சாப்பாடுனா அவங்களுக்கும் அப்படிதான். இவன் கூடயே உட்காந்து தரையில் தூங்குறான். நம்பிராத யோபுவே, யாரை எதை நம்பினாலும் ஸ்தோத்திரம். மனுஷனை என்ன செய்யக்கூடாது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அப்படிதான். அவர் அந்த வித்தியாசத்தை நாம் அவருடைய ஊழியத்தில் பார்க்க முடியும். சிலரை அப்படியே பேசுவார், பழகுவார், ஜெபம் பண்ணார், சுகப்படுத்தினார், விட்டுட்டார். 12 பேரை மட்டும்தான் என்ன செஞ்சார், கூடவே வச்சிருந்தார். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆட்களை, ஸ்தோத்திரம், உங்கள் மேலே நல்ல எண்ணம் உள்ளவங்களோட என்ன செய்யணும், பழகணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது தெரியாமல் தானே பாஸ்டர் இப்படி உட்கார்ந்துருக்கோம். அது தெரியறதுக்கு தான் சபை, அது தெரியறதுக்கு தான் நல்ல கூட்டங்களுக்கு வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் ஆவியானவர். யார்ட்டையும் நம்ம சண்டை போட வேண்டாம். எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நிம்மதியாக நம்ம கர்த்தருக்காக வாழணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த அந்த தெளிவை கர்த்தர் நமக்கு தரணும். மனுஷ வல்லமை மேற்கொள்ள நினைக்கும், அதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் பாதுகாக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை அழகாக நடத்துவார். உலக மனுஷன் செய்ய முடியாததை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். சிலர் ஏன் இன்னும் சில ஆட்களை விடாமல் இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு கட்டத்துக்கு நமக்கு உதவ மாட்டாங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் உதவுவாங்கன்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உபத்திரவத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. மனுஷ வல்லமை அப்படி தான் இருக்கும். பயங்கரமான ஆவி. ஏன்னா அந்த ஆவி போராடுகிற ஆவி. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 5:6 கர்த்தர் இவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. மனஸ்தாபப்படுறார். 3ஆம் வசனத்தில், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே போராடுகிறது. சில ஆவிகள்லாம் போராடுகிற ஆவி, ஸ்பிரிட் போராடிட்டே இருக்கும், விடாது. சில ஆட்கள் வெளியில் நல்லா இருப்பாங்க, பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. உள்ள என்ன செய்வாங்க, மொத்தமாக என்ன செய்வான், வச்சிருவான், ஆப்பு வச்ச மாதிரி வச்சிருவான். வெளியே பார்த்தா தெரியாது. ஸ்தோத்திரம். உங்களோட நெருக்கமாக வர்றவங்க, ஸ்தோத்திரம், உங்கள்கிட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்றவங்க உண்மையாக இருக்கிறாங்களான்னு யோசித்து பாருங்க. கண்மூடித்தனமாக என்ன செய்யக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது. ஏன் நிறைய பேர் சோர்ந்து போனாங்க, ஏன் வெட்கப்பட்டு போனாங்க? மனுஷனை நம்பினால தான். மனுஷனை நம்பினால தான். ஸ்தோத்திரம். மனுஷனை நம்பினா கண்டிப்பா வெட்கப்படுவோம். கர்த்தரை மட்டும் நம்புவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ மனிதர்களை நம்புங்க. ஸ்தோத்திரம். தேவ சபையை நம்புங்க. தேவனுடைய ஊழியத்தை, ஸ்தோத்திரம், நாம் செய்வதற்கு அர்ப்பணிக்கணும். உலக மனுஷன் என்னைக்கு ஆபத்தானவன், பயங்கர ஆபத்து. மனுஷ வல்லமையில் பயங்கரமான ஆபத்துகள்லாம் இருக்கு. எந்த நேரம் பிசாசு என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு காயின் மனுஷன், இந்த பூமியில முதல்ல தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் மனுஷன் யாரு? காயின்.
ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். முதல் பூமியில பிறந்தது என்று சொன்னால் காயின் தான். இந்த முதல் மனுஷன், அவனுக்குள்ள இருக்க ஆவிய பாருங்க, நல்லாதான் இருந்தான். ஸ்தோத்திரம். இவனை மாதிரி ஆவேல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா இவனை விட அவன் ஒரு ஸ்டெப் மேல போறான்னு தெரிஞ்சவன அவனை காலி பண்ணான்னா பண்ணலையா? அவன் தான் மனுஷன். 10ஓட 1 11 இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை மனுஷனால. நீங்க மனுஷன் கூட இருந்து மனுஷனை மாதிரியே வாழ்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா 10 பேருக்கு ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னு விரும்பினா பிரச்சனை. நீங்க முன்னேறி வர்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. மனுஷ வல்லமைகள், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா மனுஷ வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். இரண்டாவதாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பிசாசின் வல்லமை. மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதே வசனத்தை மார்க் 9:29 வாசிக்கிறோம், குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 17:21, மார்க் 9:29, ரெண்டும் ஒரே வசனம் தான். ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். ரெண்டாவது, நம்மை மேற்கொள்ள நினைக்கிற ஆவி வல்லமை என்னன்னா பிசாசின் வல்லமை. பிசாசின் வல்லமை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், லேகியோன், அநேக பிசாசு அவனுக்குள்ள புகுந்தபடினால் அந்த பேர் லேகியோன்னு சொல்லுது. லேகியோன் 30ஆம் வசனத்தில் அந்த மனுஷனை போட்டு பாடாப்படுத்தி அந்த பிசாசு அவனை மேற்கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம். வெகு காலமா அந்த ஆவி அவனை பிடிச்சிருக்கு. 29ஆம் வசனத்தில் சங்கிலி போட்டாங்க, விலங்கு போட்டாங்க, ஆனா கட்டுகள் எல்லாம் முறிச்சிட்டு. ஆளு சில ஆட்களை பாருங்க, இப்படி துரும்பு மைதான் இருப்பான், ஈக்கெலும்பு மாதிரி இருக்கும். ஈக்கெலும்பு மாதிரி இருந்துட்டு அவன் 10 பேர் அடிப்பான். இந்த வருஷம் சென்ட்ரல் சிஏ கேம்ப்ல அப்படிதான் ஒரு சகோதரன் இப்படி ஈக்கெலும்பு மாதிரி இருக்கார். ஸ்தோத்திரம். அங்க ஜெபம் நடந்துட்டு இருக்கு. இவர் பேய் உள்ள அந்த அலக்களிக்க ஆவி அவரை போய் 10 பேர் மேலவே பிடிக்கிறாங்க, எல்லாரையும் தள்ளுறாரு. ஆள் இப்படிதான் இருக்கான். அந்த 10 பேரையும் தள்ளுறான். அவனால தூக்க முடியல. இவனை 10-12 பேர் சேர்ந்து தூக்க முடியல. பிறகு எப்படியோ கொண்டு போய் ஸ்டேஜுக்கு பின்னால கொண்டு போயிட்டாங்க. அப்போ பிசாசு உள்ள வரும்போது அவனுக்கு சரீர பலன்ல பிசாசும் கொஞ்சம் வல்லமை என்ன செய்வான், எக்ஸ்ட்ரா கொடுத்துருவான். நம்ம இந்த மாம்ச பலத்துல யாரையும் ஜெயிக்க முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலத்தினால 100 பேர் என்ன 1000 பேரை ஜெயிக்கிறதுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆளு ஈக்கெலும்புமா இருக்கான். 10 பேரை தள்ளி அடிக்கிறான். இது எங்க இருந்து பலன் வந்துச்சு? அவன் ஜிம்மில் போய் விளையாண்டாளா பார்த்தா அப்படின்னு தெரியல, எக்ஸசைஸ் பண்றாளா அப்படி இல்லை. எப்படி 10 பேரை சமாளிக்கிறான் பிசாசு. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சங்கிலியெல்லாம் உடைச்சிருவானா. எப்படி சங்கிலியை உடைக்க முடியுமா? இதெல்லாம் யார் கொடுக்க அந்த வல்லமைய? பிசாசு கொடுப்பாங்க. அதனால தான் பிசாசு பிடிச்ச ஆட்கள் எங்க இருக்காங்களோ கவனமா இருக்கணும். நம்ம நினைப்போம் நம்மளால முடியும் அடிச்சிருவோன்னு. இவன் என்ன செய்வான்னு நினைப்பீங்க? பேய் உள்ள இருக்கு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா பலனை என்ன செய்யும் அந்த பேய் கொடுத்துரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடாதீங்க, அது நமக்கு வெற்றியை தராது. ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார ரோகாதிபதியோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நம்ம லைஃபே ஒரு போராட்ட வாழ்க்கை தான். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை தந்தருளுவார். எல்லாருக்கும் உண்டுங்க கிரீடம், நீதியின் கிரீடம். தேவனுடைய பிள்ளைகளே,
அப்போ இந்த பிசாசின் வல்லமைக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள என்ன வல்லமை இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க. பிசாசின் வல்லமை. கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியம் இல்லாதவனுக்கு என்ன வல்லமை இருக்கும்? பிசாசின் வல்லமை. நம்ம அந்த பிசாசு பிடிச்ச வல்லமையோட உட்காந்து சாப்பிட்றோம். தாக்குமா தாக்காதா? ஸ்தோத்திரம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறதற்கு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 12 சீஷர்களை அழைத்து இயேசு கொடுத்த ஊழியம் என்ன? முதல்ல ஸ்தோத்திரம், தம்மோடு இருக்கவும், ஆமென். அதற்கு பிற்பாடு பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மத்தேயு 10:1 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசை துரத்தணும். பிசாசை விரட்டுறதுக்கு அபிஷேகம் இருக்கா? அவனை மேற்கொள்றதுக்கு வல்லமை இருக்கிறதா? சிலர் பிசாசை துரத்துறதுக்கு பயம், அவ்வளோ பயப்படுவாங்க. அந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டுருவாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்துருங்க பாஸ்டர். அவங்க உங்களைத்தான் கூப்பிடுதாங்க. ஏன்னா இவங்க பேய் வரட்ட பயம். அவங்க கூப்பிட மாட்டாங்க, நம்ம ஆட்கள் லீடர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்துருங்க. எதுக்கு? இந்த பேய் நமக்கு கஷ்டம். ஸ்தோத்திரம். ஏடா கூடமா நம்ம வீட்டில் ஏதாவது நடந்துட்டுனா இவர் வேலையே தான், அவர் வந்து விரட்டட்டும், பரவாயில்ல, கூப்பிடுங்க எப்படியாவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசை துரத்தணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பிசாசுகளை துரத்த வேண்டும். ரொம்ப ஆபத்தானது பிசாசு. அவனுக்கு ரொம்ப பொறாமை இருக்கு. என்ன தெரியுமா? அவனை கீழே தள்ளிட்டு அவன் இடத்துல கொண்டு நம்மளை வச்சுட்டாரு. அவனை கீழே தள்ளிட்டு அவன் இடத்துல உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். மேனேஜர் போஸ்ட்டை காலி பண்ணி இன்னொரு ஆளை மேனேஜரை போட்டால் பழைய ஆளுக்கு எப்படி இருக்கும்? அவன் கம்பெனியை விட்டு வெளியே போனாலும் இவனை காலி பண்ணாமல் விட மாட்டான். அவ்வளவு சதி பண்ணுவான் மனுஷன். பிசாசு அதை விட மேலே. அப்போ நம்மெல்லாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. உங்களை பயங்காட்டலை, உண்மையை தான் சொல்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையாய் இருக்க கடவன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். வீட்டில் போய் வாசிங்க. பிசாசை துரத்துறதோடு மட்டும் அல்ல, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்னு இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு சின்ன இடத்த கூட ஸ்பேஸை விடாதீங்க. பிசாசு உங்கள் வீட்டில் வந்து பெரிய சோஃபாலாம் கேட்க மாட்டான். ஒரு சின்ன மூளை முடுக்கு போதும். பிசாசுக்கு ஒரு சின்ன இடம் போதுங்க. அவன் பெரிய அரண்மனையெல்லாம் கேட்க மாட்டான் பிசாசு. சிலர் நினைக்கிறாங்க பிசாசு வந்து இருக்க அளவுக்கு எங்கள் வீட்டில் எங்கெங்க இடம் இருக்கு. ஒரே ரூம் இருந்தாலும் பிசாசுக்கு இடம் கொடுத்து அங்கேயும் உட்காந்துக்கிடுவான். அல்லேலூயா. அவன் வந்து அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் பெரிய கிரானைட் போட்ட வீடா, டைல்ஸ் மார்பிள் எல்லாம் போட்டிருக்கா, இல்லை வெறும் சிமெண்டா மண்ணா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவனுக்கு இடம் கொஞ்சம் கொடுத்தா போதும், எந்த இடத்துலையும் அவன் வந்து உட்கார்ந்துருவான். அதான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஸ்தோத்திரம். தீயில அந்த பிசாசு அவனை போட்டு பாடா படுத்தி அவன் வாழ்க்கையே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருவராலும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்தோத்திரம். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் யாருக்கும் அடங்க மாட்டான். எல்லாரும் சொல்லுங்க. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் யாருக்கும், யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். நல்ல ஆலோசனைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவான். ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். கர்த்தருடைய சத்தத்தை, ஸ்தோத்திரம், தேவ சபையிலிருந்து தேவ ஊழியர்கள் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் அவனுக்குள் பிசாசு இருக்கிறது. அவனுக்குள் என்ன இருக்கிறது? வசனத்து கீழ்ப்படியாத ஒருவனுக்குள் பிசாசு புகுந்து கொள்ளுகிறது. லூக்கா 8:30. அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அவன் பெயர் லேகியோன். அநேக பிசாசு, அநேக பிசாசு. ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. இந்த மனுஷன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான். ஸ்தோத்திரம். 27ஆம் வசனத்தில் பாருங்க. லூக்கா 8:27.
நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன். நெடுநாள் வாழ்க்கையில நீண்ட காலமா பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கான். அவனுக்குள்ள பிசாசு இருக்குன்னு அவனுக்கே தெரியல. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வல்லமை போராடுதுங்கிறத அவனாலே கண்டுபிடிக்க முடியல. வீட்டில் தங்காதவன், ஸ்தோத்திரம், பிரேத கல்லறைகள்ல தங்குகிறவன். அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு, கல்லறைக்குள்ள கொண்டு போற ஆவி. எங்க கொண்டு போவோம்? கல்லறைக்கு கொண்டு போவோம். ஜெபம் பண்றதுக்கு கல்ற தோட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அந்த மாதிரி காரியங்களுக்கு பேர் கிறிஸ்தவர்ல போல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். தனியா போய் எங்கேயா இருக்குன்னா கல்ற தோட்டத்தில் இருப்பாங்க. அந்த ஆவிகள்லாம் என்ன செய்யும்? போராடும். இவன் அங்க கொண்டு போயிருச்சு. அந்த பட்டணத்து மனுஷன் அவருக்கு எதிராக வர்றான். ஸ்தோத்திரம். இவரை கண்ட உடனே 28ஆம் வசனத்துல கூக்குரல் இடுறான் பிசாசுக்கு. ஸ்தோத்திரம். இயேசுவை காணவே முடியாது. இயேசுவை நேருக்கு நேரா பிசாசு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவனால தாங்க முடியாத ஒரு வல்லமைய விழுந்துட்டான். இயேசுவே, என்னை வேதனைப்படுத்துறதுக்கு வேதனைப்படுத்தாதபடி உண்மை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். ரெக்வெஸ்டா கேட்கிறேன், ஐயா தயவு செய்து என்னை விட்டுரும். இந்த ஒரு மனுஷனோட இருந்து போறேன், என்ன விரட்டிராதியும். ஸ்தோத்திரம். கடைசியில் பன்றிகள் கூட்டத்துக்குள்ள போகணும்னு கேட்டான், அனுப்பி விட்டாரு. பன்றி எல்லாம் போய், ஸ்தோத்திரம், அந்த பிசாசுகள் இந்த பன்றிகளுக்குள்ள போன போது அந்த பன்றி கூட்டம் மேட்டில இருந்து கடல்ல பாய்ந்து உயிரை மாய்த்தது. சூசைட் பண்ணிட்டு. 33ஆம் வசனம். பிசாசு ஒரு பன்னிக்குள்ள வந்தா பன்னி கூட சூசைட் பண்ணுது பாருங்க. எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கோமா? சில மாடுகள் நம்ம வாகனத்துல வேகமா போயிட்டு இருப்போம். சில மாடு என்ன செய்யும்? உள்ள வந்து லாரியில மோதினா சூசைட் ஆகும், செத்துது. நம்ம மேல மோதினா என்ன ஆகும்? நம்மளும் காலியாயிரும். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி பிசாசு சில நேரம் மிருகத்துக்குள்ள புகுந்து போகும். மிருகத்துக்குள்ள என்ன செய்யும்? புகுந்துரும். சில வீடுகளுக்கு ஜோமனை போனா நாய் வந்து கடிச்சுவிடும். ஸ்தோத்திரம். என்ன கடிக்கும்? ஒன்று காண 4 நாய் வச்சு ஒன்று உள்ள வர விடாம கூட்டமும் நடத்த முடியாது. ஆட்கள் எப்படி வரும்? சில நாயை கூட கட்ட மாட்டாங்க. ஒன்றும் செய்யாது, நீங்க வாங்க. எங்களுக்கு தெரியுங்க, ஒரு பன்னிக்குள்ள புகுந்தா கூட பன்னி சூசைட் பண்ணுது. நாய்க்குள்ள புகுந்தா நாய் கடிக்காம என்ன செய்யும்? அல்லேலூயா. எங்க உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு நாய் இல்லை, தேவதூதர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆமென். நாய் வச்சிருந்தா தப்பு இல்லை, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம வைக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். வர்ற ஆள் மேல ஏறி விழுறது. உள்ள வரும்போதே நாங்க ஒரு இடத்துக்கு போனோம் ஜபத்துக்கு. அப்போ ஒரு நாய் கூட வந்து எஸ்தாஸ் பிரதர்னு நினைக்கிறேன், அவர் மேலே நாங்கள் விறுவிறுன்னு உள்ளே போயிட்டோம். நாயை பார்த்தோம், எப்பா ஏதோ ஒரு மார்க்கமாக இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டோம். அவர் கொஞ்சம் பிந்தி வர்றார். நேராக அவர் தோளில் 2 காலையும் போட்டு அவர் 2 கையை தூக்கி இயேசுவேன்னாரு. அப்படியே அந்த நாய் இறங்கிட்டு. நான் சில இடங்களில் சொல்கிறேன், சில இடங்களில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. கூட்டம்லாம் வச்சா வீட்டில் இருக்க இந்த நாய்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்திட்டு அப்பந்தான் ஆள் வரும். அது மனுஷனே சாப்பிட்ரும் போல அப்படி நாயெல்லாம் வாங்கி வச்சு. ஏன்னா இவங்க பயந்தாங்கோழிகள். நாய் தைரியத்தில் தான் இவங்களே இருக்காங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆவிகள் போராடும். சில நேரம் நாய்க்குள்ள பிசாசு புகுந்து உங்க வீட்டில் இருக்கவங்களே கடிச்சிரும். ஆமென். ஒருத்தர் இல்லை நாய் வளர்க்குறீங்களா என்னவோ தெரியல. ஸ்தோத்திரம். செல்வகுமார் பிரதர் வீட்டுக்கெலாம் போனால் 10-15 நாயை கடந்து போக வேண்டியிருக்கு. ஜெபம் பண்ணிகிட்டே தான் போகணும். ஏன்னா அங்கே ஸ்தோத்திரம் அவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஜெபம் பண்ணி முதல்ல ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு தான் போகணும். ஆண்டவரே என்ன ஆனாலும் அங்கே வரைக்கும் ரெடியாக இருக்கணும். எதுக்கும் தயார் நிலையில் தான் அங்கே போக வேண்டியிருக்கு. ஜெபம் பண்ணணும், இந்த ஆவியெல்லாம் கட்டணும். ஆமென். உண்மையே தான் சொல்கிறேன். நாய்க்குள்ளே புகுந்துரும், மாடுக்குள்ளே வரும். மாடை பிசாசு என்ன செய்கிறான்? தெய்வமாக என்ன செய்கிறான்? மனுஷன் பிசாசா மாற்றிட்டானா?
பாம்பை தெய்வமாக்கிட்டானா, அதெல்லாம் ஒரு பிசாசு. யோசித்து பாருங்க, நீ மனிதர்கள் வல்லமை போராடுறது மட்டும் இல்லை, பிசாசு வல்லமை போராடுறது மட்டும் இல்லை, பிசாசு எதுக்குள்ள போரானோ அதுவும் நமக்கு விரோதமா என்ன செய்யுது, போராடுது. நீங்க நாய் வளர்த்தா யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம என்ன செய்யணும், வளர்க்கணும். ஸ்தோத்திரம். யாரையும் கடிக்க ட்ரைனிங் கொடுக்காதீங்க, அதெல்லாம் பிசாசினுடைய வல்லமை. அதெல்லாம் பன்றிகளுக்குள்ள பிசாசு போன போது பன்றி எல்லாம் சூசைட் பண்ணிட்டு, இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு புகுந்த போது அவனுக்கு என்ன தோணும், வாழவே பிடிக்கலங்க, செத்துடலாம். அப்ப என்ன புகுந்திருக்கு, லேகியோனின் ஆவி வந்திருக்கு. என்ன ஆவி? கட்டி ஜெபம் பண்ணுவோம். ஆமே. யாராவது எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி போராடுது, லேகியோனின் ஆவி வந்திருக்கு. ஸ்தோத்திரம். அந்த ஆவிகள் எல்லாம் கட்டி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சிலர் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருத்தன் என்ன பாடுபடுறான், ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறான். இன்னைக்கு ஒரு ஆள் சொல்றார், 2 கிலோ கறி வாங்கி நாய்க்கு போடுவேங்க. எத்தனை கிலோ? ஒரு நாளைக்கு 2 கிலோ கறியாம். ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி செஞ்சா அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்த்தோம். ஒரு நாய்க்கு 2 கிலோ தேவையா? ஸ்தோத்திரம். வசதிகள் பெருகும் போது நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நம்ம வசதி பெருகிச்சுன்னா கர்த்தருக்கு உபயோகமா மாறணும், சுத்தி இருக்க மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஆண்டவர் விரும்புவாரா? ஆடம்பரத்துக்குள்ள போயிடும் இதெல்லாம். அவன் ஒரு நேரம் கஞ்சி குடிக்க வழி இல்லாம இந்தியாவில் இருக்கும்போது நமக்கு நல்ல ஆகாரத்தை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி மிருகத்துக்கு கொடுக்க வேண்டியது ஆகாரம் கொடுங்க, வேண்டான்னு சொல்ல. பைபிளில் நீதிமொழிகளில் வசனம் இருக்கு, நீதிமான் தன் மிருக ஜீவன்களையும் காப்பாற்றுகிறான் தான் இருக்கு. தினமும் மட்டனு பிரியாணி கொடுப்பான்னு இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு மனுஷனை விட மனுஷன் மிருகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்? நாய்க்கும் பூனைக்கும் மாடுக்கும் இருக்க மரியாதை எதுக்கு இல்லை? மனுஷனுக்கு இல்லை. மனுஷன் மட்டும்தான் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான். 3வது, நம்மை மேற்கொள்ள நினைக்கிற வல்லமை உலகத்தின் வல்லமை. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 9:24. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எதில் விடப்பட்டிருக்கு? அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? உலகம் துன்மார்க்கன் கையில் இருக்கு. உலகத்தின் வல்லமை நம்மளை மேற்கொள்ள நினைக்கிறது. நீங்க உலகத்துல போய் ஆறுதலை தேடினா உலகத்துல கிடைக்காது. உலகத்தை காப்பாற்ற போனா உலகம் உங்களுக்கு எதிராத்தான் இருக்கும். ஏன்னா உலகம் யார் கையில் விடப்பட்டிருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்வான். ஆனால் அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். உலகத்தை நம்பாதீங்க, உலகத்தின் வேஷங்கள் எல்லாம் கடந்து போகும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லா ரெஃபரன்ஸுக்கும் விளக்கம் கொடுத்தா டைம் இருக்காது, சொல்லிட்டு போறேன். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. சேர்ந்து வாசிங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையில் உலகத்தை அரைஞ்சாச்சு. உலகம் எனக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கு. நான் உலகத்துக்குள்ள போக முடியாது, மறுபடி உலகத்தின் ஆவிக்குள்ள வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. உலகம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். உலகனாலே முடியாது, என்ன தொட முடியாது, ஏன்னா நான் சிலுவையில் அடிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? உலக தன்மைகள் நமக்குள்ள வரக்கூடாது. உலக தன்மைகள் நமக்குள்ள வரக்கூடாது.
உலக மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தே ஆகணும். அல்லேலூயா. பைபிள் எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றோம், அது மட்டும் இல்லை வித்தியாசம். எல்லா காரியத்திலும் வித்தியாசம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. யோவான் 17:14, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு உலகத்தான் அல்ல, நாமும் உலகத்தான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நானும் உலகத்தான் அல்ல. அப்ப அதுல இருக்கிற மாதிரி நம்ம மாற நினைச்சா, ஆண்டவருடைய ஊழியத்தை உலக வேலையோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். உலக வேலையோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உலகத்துல இப்படின்னா அப்படிதான் இருக்கும், ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யறது. ஊழியம் என்பது அப்படி அல்ல, ரொம்ப மேலானது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் 6 மணி நேரம் வேலை, ஊழியத்தில் 24 மணி நேரம் வேலை. எல்லாரும் சொல்லுங்க, ஊழியத்தில் 24 மணி நேரம். நீங்கள் எந்த ராத்திரி அடித்து ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் ஜெபம் பண்ணணும், அதான் ஊழியம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் உலக வேலை அப்படி அல்ல, பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ உலகத்தின் மாடலை நீங்கள் சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. உலகத்தின் மாடலில் சபை ஊழியத்தை நீங்கள் பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். கரெக்டாக டைம் ஷெட்யூல் போட்டு அப்படி சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு போகலான்னு அப்படி இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி யோசிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, உலகம் சிலுவையில் அறையுண்டாச்சுன்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 6:2 ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? என்ன சொல்ல வர்றார் பவுல்? நல்லா கவனிங்க, முக்கியமான வசனம். 1ஆம் வசனத்தை மட்டும் வாசித்துட்டு வந்துடுவோம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. என்ன காரியம், என்ன பிரச்சனை, என்ன தேவைனாலும் ரட்சிக்கப்படாதவன்கிட்ட போய் நிற்கக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எந்த ஆலோசனைனாலும் எந்த உதவினாலும் பரிசுத்தவான்கள், தேவ சபையில் இருக்க ஊழியர்கள், தேவன் நமக்கென்று தந்திருக்கிற நல்ல உள்ளங்கள், இந்த லிமிட்டை தாண்டி போன பிரச்சனை. ஏன்னா அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சி, கடைசியில் நியாய தீர்ப்பு. அவரோடு கூட உட்கார்ந்து நாம் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க நம்ம அவங்கள நியாயம் தீர்க்க போறோம், நம்ம போய் இப்போ நியாயத்தவன்கிட்ட கேட்கலாமா? யோசித்து பாருங்க. அதனால தான் நம்ம நல்லா ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு கூடுமானவரை இல்லை கால்கள் படாமல் எங்களை காப்பீராக. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. போறதுக்கு பயந்து இல்லை, அநீதிக்காரன்ட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணி வைங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் கோர்ட்டு வாசலை, போலீஸ் ஸ்டேஷன் வாசலை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மிதிக்கக்கூடாது. கர்த்தர் கிருபையா எங்களை காப்பீராக. சில ஆவுன்னு அங்கே தான் போய் நிற்பாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறதா இருக்க. நமக்கு அந்த பவரை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நீ போய் அவன்கிட்ட ஏன் நியாயம் கேட்க? நியாயம் சொல்ற இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நியாயம் தீர்க்கிற இடத்திற்கு நாம் ஒரு நாள் வரப்போகிறோம். இப்போ இல்ல, கடைசியில. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் நமக்கு கௌரவம், நம்ம கௌரவ பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, பொதுவாக அந்த கௌரவத்தெல்லாம் விட்டுறணும். சிலுவையில் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம குடும்பம், பாரம்பரியம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ ஒரு கௌரவத்தை ஆண்டவர், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் ஊழியக்காரன், நான் போய் இவன்கிட்ட நிற்கக்கூடாது. ஆமென். என்ன தேடி அவன் வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். சபையில் உங்களை பார்க்கணும்.
கர்த்தர் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் என்ன செய்யக்கூடாது. நான் கிருபையாக கர்த்தர் நம்மளை காப்பாராக. சில நேரம் நாங்கள் போக வேண்டிய நிலைமை வருது. எதுக்காக? ஊழியத்தின் நிமித்தம். இப்போ பெர்மிஷன் வாங்க போகிறோம், அது வேற. என்ன பாஸ்டர் இப்படி சொன்னார், அப்புறம் நம்மளை அனுப்புகிறாரு. நியாயத்துக்காக பிரச்சனைக்காக போய் நிற்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அனுமதி, ஊழியத்தின் நிமித்தம் என்ன செய்கிறோம், போகிறோம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு இடத்துல கூட்டம் நடத்தணும், பெர்மிஷன் வேணும், அதான் முறை. வாண்டெல்லாம் வர முடியாதியா, நீ வந்து பெர்மிஷன் தான் சொல்ல முடியுமா? அங்கே போய் லெட்டரை கொடுக்கணும், அது வேற. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த உலகத்தின் ஆவி நம்மளை மேற்கொள்ளாமல் கர்த்தர் காக்கணும். பிரச்சனை வரும்போது முதல் தாட் அங்கே தான் வரும். நமக்கு ஒரு ஆள் அங்கே இருக்காரு, அங்கே போய் சரணடைஞ்சிருவோம். இங்கே ஒரு ஆள் ஆண்டவர் வச்சுருக்காரு, கோர்ட்டில் ஒரு ஆள் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இருக்கும். இதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அங்கே நாங்கள் நிற்கக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் சந்நிதியில் தான் நாங்கள் நிற்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிரச்சனை, ஒரு தேவனா, அநீதிக்காரர், ரட்சிக்கப்படாதவன், தேவனோடு உறவில்லாதவன், பரிசுத்தவான்கள்கிட்ட போகாம, சபையின் உதவியை நாடாம, அநீதிக்காரர் இடத்துல போய் ஆலோசனை கேட்காதீங்க. ரட்சிக்கப்படாதவன்கிட்ட போய் கேட்காதீங்க. அந்த ஆலோசனை தவறான வழியில் உங்களை நடத்திரும். ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் நியாயம் தீர்க்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாம் இப்ப யாரும் இல்லை, வரப்போற காலத்துல. ஆமென், ஸ்தோத்திரம். அவரோட உட்கார்ந்து நம்ம நியாயம் தீர்க்க போறோமா? நம்ம போய் நியாயத்துக்காண்டி இவனோட்ட கெஞ்சலாமா? ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. உலகத்துல நியாயமும் இல்லை, நீதியும் இல்லை. அதான் முதல்ல சொன்னேன், துன்மார்க்கர் கையில் அது. அவன்கிட்ட போய் நம்ம கேட்டா நமக்கு எதாவது கிடைக்குமா? எங்க நம்மகிட்ட கொடுக்க கூடாதுன்னு தானே அவன் வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ண தரவா போறான். அவன் அநீதியான தீர்ப்பை தான் கொடுப்பான், அநீதியான தீர்ப்பை தான் கொடுப்பான். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஒரு வசனத்தை வாசித்துருவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு முன்னால? நம்ம நியாய தீர்ப்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நியாயாசனத்துல போய் நிற்க போறோம். நியாயாசனத்துல என்ன வரப்போகுது? கிரெடிட்ஸ் வரப்போகுது. இங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு பலன் அங்க வரப்போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க என்ன செஞ்சோமோ அதுக்கு என்ன வரும்? பலன் வரப்போகுது. இது நியாயாசனம். இயேசுவோடு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்துல 7 வருஷம் இருக்க போறோம். அந்த 7 வருஷத்துல இதுதான் நடக்க போகுது. நியாயாசனத்துல நம்ம நிற்கும் போது அங்க கிரேடு படி அவனவன் செய்த கிரியைகளுக்கு, இன்னைக்கு இல்லை அன்னைக்கு தான் தெரியும் யார் பெரிய ஊழியம் செஞ்சான். ஆமென். யார் நிறைய கஷ்டப்பட்டா இயேசுநாதருக்காக, அவங்களுக்கு பெரிய பிரதிபலன் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே போயெல்லாம் பொறாமப்பட முடியாது. என் கிரீடத்தில் 2 முத்து தான் இருக்குது. அந்த ஆள் எனக்கு அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு வந்தார், அவருக்கு தலையெல்லாம் முத்தா இருக்குது அப்படின்னா பேசாமல் அங்கே போம்பார் ஆண்டவர். அங்கே போய் இந்த மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. அங்கே ஆர்கியூ பண்ணுற ஆட்கள் வரவும் முடியாது. ஸ்தோத்திரம். அதனால் உங்கள் தலையில் நிறையா கிரீடம் வேணும்னு ஆசைப்பட்டா நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. சபையிலும் கனம், பரலோகத்திலும் கனம். சபையில் யாருக்கு கனம் இருக்கும்? நல்ல ஊழியம் செய்கிறவங்களுக்கு. யாருக்கு கனம் இருக்கும்? நல்ல ஊழியம் செய்யணும். அவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதைலாம் ஆண்டவர் தருவார், இயேசு தருவார். அல்லேலூயா. ஆகவே அப்போ நம்ம நியாயாசனத்தில் நிற்க வேண்டியவங்க, நம்மளை ஒருத்தன் நியாயம் தீர்க்கிற இடத்துக்குள்ள போய் நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? நியாயாசனத்தில் போய் பிரதிபலனை வாங்க வேண்டிய ஆள் அங்கே போய் கை கட்டிக்கிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு நம்ம நிற்காத நிலைமைக்கு உயிர் உள்ள வர கர்த்தர் நம்மளை கிருபையாய் காப்பாராக. அல்லேலூயா. முதல்ல ஜெபம் பண்ணி தப்பிடணும் இந்த மாதிரி கிரியைகளுக்கு.
இதுவரை பண்ணலன்னா இனி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்கள் கால்கள் சரியான இடத்துல நிற்க கிருபை தருவீராக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. உலகத்தில் போய் நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. உலகம் இயேசுவை அறியலை, நம்மையும் அறியவில்லை. நம்ம நீதி அறியாது, நம்ம உண்மை உலகத்துக்கு தெரியாது, உங்கள் உழைப்பு உலகத்துக்கு தெரியாது, உங்கள் கிருபைகள் உலகத்துக்கு தெரியாது, உங்கள் பிரயாசம் உலகத்துக்கு தெரியாது. ஆகவே உலகம் அவரை அறியலை, நம்மையும் உலகம் அறியலை. உலகத்தில் போய் நீதி நியாயத்துக்காக கைகட்டி நிற்காதீங்க. நாம் ஒரு நாள் அவர்களை நியாயம் தீர்க்க போகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ நாள் ஆகி இது தெரியாமல் போச்சே. நியாய தீர்ப்பு இயேசு தானே கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டோம். இயேசுவோடு நம்மளும் உட்காந்து உலகத்தை நியாயம் தீர்ப்போன்னு பைபிள் சொல்லுது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளை பாடா படுத்தினவெல்லாம் அன்னைக்கு வருவான், பார்த்துக்கிடுவோம். ரட்சிக்கப்படலைன்னா ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு எண்ணம் அன்னைக்கு வராது. ஏன்னா நம்ம ஆவிக்குள்ளே இருப்போம். அல்லேலூயா. அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் ஜபராஜ் பிறகு. இன்னைக்கு நம்மளை பாடா படுத்தினவெல்லாம் அன்னைக்கு வந்து நிற்பான், வாடா அப்படின்னோடனே அவருக்கு சிரிப்பு வருது. வரிசையாக ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கோம் இப்போ அவர் கண்ணுக்கு முன்னால். நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண. அவரோட கூட நியாயம் தீர்க்க போகிறோம். அல்லேலூயா. இங்கே நம்ம நியாயம் தீர்க்க போடிய ஆள் நம்ம போய் நியாயத்துக்காண்டி இவனோட்ட நிற்கலாமா? கர்த்தர் சமூகத்தில் தான் நிற்கணும். நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு உதவி செய்வா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கோர்ட்டு கேஸு நம்ம அலையக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் போட்டாதாங்க கொஞ்சம் ஏதாவது வசூல் வரும். உனக்கு அதோட சேர்ந்து வேற பிரச்சனையும் வரும். அல்லேலூயா. வழக்கு இருந்தால் சீக்கிரம் கேஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி, ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடுதலை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். அது ஒரு பெருமையாக சொல்லாதீங்க. எனக்கு அவர் இருக்கார், இவர் இருக்கார். அங்கே போகிறதே வேண்டாம், பாவம்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் அதில் வேற இப்படியெல்லாம் சொல்லலாமா? என்ன தேவை, என்ன காரியம், என்ன பிரச்சனைனாலும் தேவ சமூகத்தில் தேவ மனிதர்கள்ட்ட தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லையும் போய் கை கட்டி நின்று நியாயத்துக்காக நிற்காதீங்க. உங்களுக்கு நியாயமே கிடைக்காது. தீர்க்கதர்சன வார்த்தை வருது, ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. ஆமேன். பணம் இருக்குது, நான் போய் கோர்ட்டில் கொடுத்து ஸ்டேஷனில் கொடுத்து அப்படி இப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கேயும் வாங்கிட்டு அங்கேயே உங்களை விட கூட ஒரு 1000 ரூபா வாங்கி அங்கே தீர்ப்பு மாற்றி சொல்லிட்டு போயிடுவான். உலகம் பொல்லாங்கனுக்குள் விடப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 யோவான் 3:13. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள்ப்பா. உலகம் பகைக்குது, ஆச்சரியப்படாதீங்க. அது ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா உலகம் அவரையும் அறியலை, என்னையும் அறியலை. இந்த உலகத்துக்கு நம்முடைய மேன்மை தெரியாது, நமக்குள் இருக்கிற அபிஷேகம் உலகத்துக்குள் தெரியாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு உலகத்துக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்த இந்த சபையின் மேன்மையும் மதிப்பும் உலகத்துக்கு தெரியாதனால இந்த சபையை உலகம் பகைக்கத்தான் செய்யும். ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்கு விரோதமா மனிதர்ல பிசாசு எழுப்பி தான் விடுவான். ஏன்னா சபையின் மேன்மை உலகத்துக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க, சபையின் மேன்மை, இயேசுவின் மேன்மை உலகத்துக்கு தெரியல. இயேசுவின் சபையின் மேன்மை உலகத்துக்கு தெரியாது. தெரிய வேண்டியது நம்ம தான். எல்லாரும் சொல்லுங்க, தெரிய வேண்டியது. இந்த சபைக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை நம்ம தான் அறிஞ்சு கொள்ளணும். உலகம் அறியாது, உலகம் அறியாது. ஏங்க ஜப குறிப்பெல்லாம் அந்த ஆள் என்னை எப்படி பேசிட்டான், இந்த ஆள் இப்படி எங்களுக்கு விரோதமாக செயல்படுறான். இயேசு சொல்றாரு, ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் சொல்லுங்க, இது என்ன பெரிய ஆச்சரியமா? நம்மளை பற்றி அவனுக்கு தெரியாது. நம்ம முழங்கால போட்டோம்னா அவன் கதை முடிஞ்சுங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சீக்கிரட்டை சொல்லி அடுத்த பாயிண்ட்ல போய் முடிக்கிறேன்.
எந்த பிரச்சனை என்ன போராட்டம் வந்தாலும் கண்ணீரோடு தேவ பிள்ளைகள் தேவ மனிதர்கள் முழங்கால முடக்கிட்டா சாப்டர் க்ளோஸ், ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவார் ஆண்டவர். முழங்காலின் ஜெபம் கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அனுபவிச்சு சொல்றேன், ஒரு நாள் வீண் போகாது, ஒரு நாள் வீண் போகாது. எங்க 10,000 பேர் நிக்கட்டுங்க ஒரு பக்கம், முழங்கால முடக்கி ஜான் நாட்ஸை போல தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தா தேசத்தை அசைக்கிற வல்லமை இந்த முழங்காலின் ஜபத்தில் இருக்கு. எத்தனை சத்துருக்களையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம் கர்மேல் மலை ஜப அனுபவத்தில் எலியா முகம் முழங்காலில் பட குனிந்து, எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கிற நிலை அதுதான், ஒரு பிரசவ வேதனை படுகிறது போல ஜபத்துல எலியா ஜபம் பண்ணின போது வானத்தை ஆண்டவர் 3.5 வருஷம் அடைச்சார். 3.5 வருஷம் வானத்தை அடைச்சிட்டாரு. அவன் கும்பிட்டு பார்க்கறான், பாகால தேடி பார்க்கறான், என்னென்னமோ பூஜை பண்ணி பார்க்கறான், மழையே பெய்யல, மழையே பெய்யல. தியாகமா வைராக்கியமா அர்ப்பணத்தோட நின்று ஜபிக்கிறவங்க ஜபத்துக்கு முன்னால உலக வல்லமை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு முன்னால உலகம் ஒண்ணுமே இல்லை, தூசி குப்பை, உலகத்தின் வல்லமை ஒண்ணு இல்லை. கை தட்டிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், உலகத்தின் வல்லமைகளை ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். யாக்கோபு 3:6, யாக்கோபு 3:6 உலகம்னு வரும்போது பைபிள்ல 3:6 நாவும் நெருப்புதான், அதின் அநீதி நிறைந்த உலகம். உலகம் என்பது ஸ்தோத்திரம், நாம் வாழ்கிற நம்மை சுற்றி இருக்கிற இடம் மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தின் ஒரு அவயவமும் உலகம். அது என்னது? நாவு. எல்லாரும் சொல்லுங்க, அது என்னது? பிசாசு இந்த நாவில் இருந்து தான் உன்னை எதிர்பார்ப்பான். மரணமும் ஜீவனும், சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் உங்க வாய் கொடுத்தே உங்களை சிக்க வச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அவன் தான் பிசாசு. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களை பேச வச்சு உங்கள்கிட்ட இருந்து காரியங்களை கறந்து உங்களை என்ன செய்வான்? கீழே தள்ளிடுவான். ஏவாளை பேச வச்சு ஏவாள்கிட்ட எல்லா உண்மையும் கேட்டுக்கிட்டு, அவர் சொன்னாரா இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரான்னு கேட்டுட்டு அவ வாயை வச்சே பேச வச்சு, அந்த அநீதி நிறைந்த உலகம் எதுதான்? நாவு. அந்த நாவுனால எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு கவனமா இருக்கணும். யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை தான் என்ன செய்யணும்? சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, ரொம்ப நாங்கள் திறந்த புஸ்தகம் ஐயா, திறந்த புஸ்தகம், எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பிசாசு கேட்பான், மொத்தமாக வச்சிருவான். ஏவாள்கிட்ட எல்லாத்தையும் கறந்தான், நாவல இருந்து எல்லாத்தையும் பேச வச்சு. சில ஆட்கள் நல்லா பேச வைப்பாங்க, உங்களை கேள்வியா கேட்பான், அது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது இது அது எப்படி. நம்ம சொல்லும், தோத்திரையா, வாய் வலிக்குதுயா, சோத்திரம். அப்படியே கேட்டு எல்லாத்தையும் கறந்துட்டு பிசாசு கடைசியா என்ன பண்ணான்? அந்த வாயிலிருந்து வந்த எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி அவன் பிளானை போட்டு கரெக்டாக பழத்தை வாயில் திணிச்சிட்டு போயிட்டான். கடைசியில் பழத்தை வாயில் திணிச்சான். ஒரு கடி கடிச்சா சோழி முடிஞ்சு, அடுத்த கடி ஆதாம், 2 பேரும் க்ளோஸ். எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சு? நாவல பிரச்சனை ஆரம்பிச்சு டிஸ்கஷன். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏவாளே, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற வலு சர்ப்பத்தோட பேசிட்டு இருக்க. சில ஆட்கள்கிட்ட பேசும்போது ஆண்டவர் நமக்கு அடையாளம் கொடுக்கணும். இவன் இன்னும் நோக்கத்தோட காரியத்தை கேட்குறான், ஏதோ ஒன்றை கேட்ச் பண்ண பார்க்குறான், டக்குன்னு டாபிக் சேஞ்ச் பண்ணு, இல்லை சாப்டரை க்ளோஸ் பண்ண, அவனை விரட்டு. 2ல் ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏவாளுக்கு தெரியல, மகிமையில் நிரம்பி இருந்தவாளே விழுந்து போயிட்டாளே. நாவும் அநீதி நிறைந்த உலகம். ஸ்தோத்திரம். அது சின்ன அவயம் தான். 5ஆம் வசனத்துல பெருமையானவைகளை பேசும். பிரச்சனை அங்கதான். நம்ம நாவு நம்மளையே கெடுக்கு. பெருமையா பேசிட்டோம், சிக்கல் தான். பெருமையா பேசினா சிக்கல் தான். ஸ்தோத்திரம். பெருமையா பேசக்கூடாது யார்கிட்டையும்.
உங்கள் பிள்ளைகளை பற்றி போய் யார்ட்டையும் பெருமையாக பேசாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆபத்தாக முடியும். என் குடும்பம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், ஆணை ஆக்கும் பூனை ஆக்கும்பாங்க, குடும்பமே உடையும். காரணம், பெருமையானதை பேசினா கர்த்தரை எதிர்த்து நிற்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் உயர்ந்து வரும்போது தோத்திரம் பண்ணும், கர்த்தர் கிருபையினால் வந்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அது அப்படி அது அப்படி இப்படி இப்படி உலகத்தில் என் பிள்ளைங்கள்லாம் டாப்பும்பாங்க. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையே உடஞ்சி போகும். பெற்றோர்களே பிள்ளைகளை குறித்து பேசும்போது ரொம்ப தாழ்மையா, கர்த்தர் கிருபையில் இருக்கிறோயா, ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி பேசி பழகுங்க. எதையும் பெருமையா பேசாதீங்க. இயேசுவை தவிர, ஊழியத்தை தவிர, சபையை தவிர எதையும் பெருமையா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எதையாவது மேன்மையா பேசுனீங்க, சிக்கல் தான் உங்க வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். கடிவாளம் போடணுமா வாய்க்கு? குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி 3ஆம் வசனத்துல, யாக்கோபு 3:3 கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஸ்தோத்திரம். பெரிய கப்பலை ஒரு சின்ன ஸ்தோத்திரம் சுக்கான், அதுதான் அதை திருப்புற மாதிரி. பெரிய கார் ஒரு ஸ்டீரிங்கில் தான் கண்ட்ரோலே இருக்கு. ஸ்டீரிங் எங்கே திருப்பினா வண்டி அங்கே போகும், பள்ளத்தில் திருப்பினா பள்ளத்தில் வண்டி உருளும். ஸ்டீரிங் எங்கே திருப்புறமோ அங்கே தான் வந்து என்ன செய்யும், போகும். எத்தனை கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் விஷயம் எங்கே தான் இருக்கு, ஸ்டீரிங்கில் தான் இருக்கு. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட வார்த்தையை விடுறீங்களோ அங்கத்தான் இருக்கு பிரச்சனை. அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்க, நிறைய காரியங்களை கர்த்தர் உணர்த்துவாராக. பெரிய காட்டையே ஒரு சின்ன தீக்குச்சி எரிச்சிரும், சாம்பல் ஆக்கிறோம். இந்த நாவு அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே தான். கவனமாக உபயோகப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 4வது சொல்லி முடிக்கிறேன். நம்மளை மேற்கொள்ள நினைக்கிற 4வது வல்லமை கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்ச கிரியைகள், மாம்சம் நம்மளை மேற்கொள்ள நினைக்கும். ஊழியத்துக்கு போன்னு சொல்வார் ஆண்டவர், இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லுவோம். மாம்சம் சொல்லும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு உறங்கு, காலையில் எழும்பி ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம், சர்ச்சுக்கு வாங்க, கொஞ்சம் ஊழியத்துக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சர்ச்சில் வந்து இருங்க அப்படின்னா பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை. மாம்சம் சொல்லும் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இரு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக என்ன செய்கிறது, போராடுகிற. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்கிறது? ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒழுங்காக வாரம் வாரம் போனால் தான் அற்புதம் நடக்குமா என்ன? சர்ச்சில் இருக்க மற்றவங்கெல்லாம் வரலையே. போராடும் மாம்சம் எழும்பி மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி தான் நான் மெசேஜ் கொடுப்பேன். எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி தான் பிரசங்கங்கள் பண்ணணும். சும்மா பொதுவாக என்னத்தையும் அடித்து விட்டுட்டு அது பிரயோஜனம் எல்லாம் போயிடும். மாம்சம்னா என்ன? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணணும்னு வர்ற நேரம் ஃபோன் வந்துடும், அந்த ஆளை முடிஞ்சு மாம்சம் மேற்கொள்ளுது. ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிற நேரம் கொஞ்சம் உறங்குவோமே, ஸ்தோத்திரம். சர்ச்சில் இருங்க, ஆலயத்தில் தரித்திருங்க, மாம்சம் சொல்லும் இதெல்லாம் லைக் படாது போ, இதெல்லாம் சரி வராது போ. மாம்சம் மேற்கொள்ளும், பிரச்சனை வரும். இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்கு. 17 வசனம் கலாத்தியர் 5:17. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய முடியல. காரணம் மாம்சம் மேற்கொள்ளுது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, மாம்சம் மேற்கொண்டா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, மாம்சத்தை மேற்கொள்ள எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நல்லதுக்கு தான் ஆண்டவர் சபையில் மெய்ப்பர்கள் பாஸ்டரை வச்சு நமக்கு என்ன செய்யற உபதேசங்களை கொடுக்கிறார்.
பிசாசு சொல்லுவான், எல்லாரும் கேட்டால் நடக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் கேட்கணும்? எத்தனை பேர் கேட்காம நடக்கான், நல்லா தானே அலையிறான். ஒன்று சொல்கிறேன், நீதிமான்கள் மேலே ஆண்டவர் கவனம் ரொம்ப வச்சுருக்காரு. நம்ம கேட்டு நடக்கலைன்னா எப்படி கேட்க வைக்கணுமோ அப்படி என்ன செய்வார், கேட்க வச்சிருவார். ஸ்தோத்திரம். ஆகவே மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ரோமர் 8:5, ரோமர் 8:5, அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. ஒரு ஆள் பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவர் எதை சிந்திக்கிறாரு, எப்படிப்பட்ட நபரா இருக்கிறார். நம்முடைய சிந்தனை பேச்சாய் மாறுகிறது, பேச்சு செயலாக. அப்போ அந்த பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சிலர் பேசுகிற பூரா உலக காரியமாக தான் பேசுவாங்க. இன்னைக்கு அது நடந்து, இன்னைக்கு இது நடந்து, உலக நியூஸே பேசுவான், பைபிளை பற்றியே பேச மாட்டான். அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்கு, உலக சிந்தை இருக்கு. என்ன இருக்கு? உங்கள் வீட்டில் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் பைபிளை குறித்து பேசுகிறாங்க, எத்தனை பேர் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பேசுகிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை காட்டிலும் உலகத்தில் நடக்கிறவைகள், உலக காரியங்கள் அதிகமாக பேசினா உங்கள் குடும்பம் மாம்சத்துக்குள் இருக்கிறது. உங்கள் குடும்பம் மாம்சத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிறது, மாம்சம் மேற்கொள்ளுகிறது. இதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். சில பேச்சு எப்போவுமே உலக காரியங்களை பற்றி தான் பேசுவாங்க. அங்கே இது நடக்கு, இது புதுசாக வந்திருக்கு, இங்கே அது வந்திருக்கு, இது வந்திருக்கு. பைபிளில் ஒன்றை கேட்டால் தெரியாது. 40 வருஷம் சர்ச்சுக்கு வந்து பைபிளில் ஒன்றும் தெரில. ஆனால் உலக காரியத்தை கேட்டால், மொபைலில் கேட்டால், ஸ்தோத்திரம், அக்கு வேற ஆணி வேற சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். உலக காரியங்களை பற்றி கேட்டால் எல்லாம் தெரியும். இன்னைக்கு யாரு ஸ்தோத்திரம், இன்னைக்கு சட்டசபையில் என்ன நடக்குன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. என்னையா, ஆனால் சர்ச்சில் என்ன நடந்து, அது இதான் உலகம், இதுதான் உலகம். பக்கத்து வீட்டில் என்ன குழம்பு, அது கறி குழம்பு. ஏற்ற வீட்டில் அது சாம்பார், அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட என்ன பேசினாரு, அது தெரியல. இதுதான் மாம்சத்தின் அடையாளம். மாம்சம் மேற்கொண்டிருக்குங்கிறத இப்படி தான் கண்டு கொள்ளணும். ஏன்னா பொதுவாக மாம்சம்னா இந்த சரீரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதில் என்ன மேற்கொள்ளுது, எது மாம்ச கிரியைங்கிறத கண்டுபிடிங்க. ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா? தினமும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோமா? இல்ல பரிசுத்தாவியே பெறலையா? நீங்க அந்நிய பாஷையே வரலன்னா இன்னும் நீங்க மாம்சத்துக்குள்ள இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல யோசித்து பாருங்க, போய் கேளுங்க, பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களா? மனைவியை பார்த்து கேளுங்க, கணவனை பார்த்து கேளுங்க, யாரையா அடி வாங்குறா, பலார்னு விழும். பரிசுத்தாவியா? பரவாயில்ல, அடி விழுந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தில் எல்லாரும் பரிசுத்தாவி பெறணும். அந்த ஆவியானவர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவார். கிறிஸ்துவுடையவன் அல்லன்னு சொல்லியிருக்கு. பரிசுத்தாவி பெறாதவன் யாருடையவன் அல்லையா? கிறிஸ்துவுடையவனே கிடையாது. நம்ம ஞானசானம் எடுத்தால் எல்லாம் முடிஞ்சு நினைச்சோம். பரிசுத்தாவி பெற்றாங்களா? உங்கள் பிள்ளைகள் பெற்றிருக்காங்களா? யோசித்து பாருங்க. இல்லைன்னா அவங்க கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க சத்தமா? ஆமென். சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை. எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஜெயம் பெற முடியும்? மாம்சம் மேற்கொள்ளாம கர்த்தர் காப்பீராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மாம்சம் எங்களை மேற்கொள்ள கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, மாம்சம் எங்களை மேற்கொள்ள கூடாதுப்பா. ஆமென். மாம்சம் மேற்கொண்டா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நீங்கள் எப்பவும் உலகத்தாட்டு தான் இருக்கும். எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி உலகத்தில் முன்னேறலாம், ஸ்தோத்திரம், பில்கேட்ஸாக எப்படி மாறலாம், இப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பில்கேட்ஸாக மாறன்னு யாருக்கும் ஆசை இருக்கா? ஸ்தோத்திரம். இருக்கிறது போகாமல் இருந்தால் கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென்.
நல்ல வேலை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. உங்கள் சிந்தனை முழுசும் அங்கே போயிட்டுனா ஆவியின் சிந்தையே வராது. சிலர் சொல்லுவாங்க, நல்ல நான் பல லட்சம் சம்பாதிச்சு ஒரு பேக்கப் வச்சுட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறையா. ஆண்டவர் சொல்ல இருக்கிறத விட்டுட்டு வாங்குறாரு. எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறத எல்லாத்தையும் வச்சுட்டு வர்றதல்ல ஊழியம், ஒன்றும் இல்லாமல் இறங்குறது தான் ஊழியம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3:1 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், எல்லாரும் சொல்லுங்க, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கொரிந்திய சபைக்கு சொல்றாரு. நல்ல அனுபவம் உள்ள ஆட்கள் இருக்காங்க. சபை ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் இன்னும் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறவில்லை. பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன். ஆனா ஒன்றை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கேட்கிறார், நீங்க ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? ஆவிக்குரியவர்களின் தன்மைகள் என்ன, மாம்சத்துக்குரியவைகளின் தன்மைகள் என்ன? மாம்சத்துக்குரியவர்கள் குழந்தைகளா இருப்பாங்களாம் கிறிஸ்துவுக்குள்ள, பேபி, குழந்தை. எத்தனை வருஷம் நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு பொறுத்து வளர்ச்சி வராது, நீங்க ஆவிக்குரியவர்களா என்பதை பொறுத்து தான் நீங்கள் வளருகிறீர்கள். ஆமென். நமக்கு நீண்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுக்கலாம், ஆனால் அதுவல்ல. ஸ்தோத்திரம். நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்து. குழந்தைகள்லாம் என்னதான் கொடுக்கும்? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். இதான் பால், இதான் ஆரம்ப நிலை உபதேசம். இதையே கேட்டு தோத்திரம் 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 தீர்க்க தரிசனம் சொன்ன 2 கைகளை தட்டி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நீங்க மாம்சத்துக்குரியனால இருக்கனால பலன் இல்லப்பா. 3ஆம் வசனத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 3:3. பொறாமை, வாக்குவாதம், பேதம் இதெல்லாம் இருக்கு. மனுஷர் மீத மார்க்கமாய் நடக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் கீழே நிறைய சொல்றாரு. எடுத்த நேரம் இல்லை, யோசித்து பாருங்க. இந்த மாதிரி கிரியைகள் நமக்குள்ள வரக்கூடாது. பொறாமை, வாக்குவாதம் இருந்தா நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்ல. நாம் யார்? மாம்சத்துக்குரியவைகள், மாம்சத்துக்குரியவர்கள். யார் மேலேயும் உங்களுக்கு பொறாமை வரக்கூடாது, யாரோடையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலர் பேச ஆரம்பிக்கிறதே வாக்குவாதமாக தான் இருக்கும். பொறாமைகள் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது. ஆவிக்குரியவனுடைய முதல் தன்மையில் ஒன்று, அவன் பொறாமை இல்லாதவனாக இருப்பான், மற்றவர்களை உற்சாகப்படுத்துவான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டில் இல்லாத ஒரு பொருள் பக்கத்து வீட்டில் இருந்தால் பொறாமப்படக்கூடாது. உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று இன்னொரு ஆள்கிட்ட இருந்தால் பொறாமப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு 4 காரியங்களை சொன்னேன். நாம் மேற்கொள்ள வேண்டிய முதல் காரியம் மனுஷ வல்லமைகளை மேற்கொள்ளணும். 2வது பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளணும். 3வது உலகத்தின் வல்லமையை மேற்கொள்ளணும். 4வது மாம்சத்தை மேற்கொள்ளணும். கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று